அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இப்ப நீங்க அடிமை, நான் அடிமை. என்ன அநீதி தெரியுது. மதிப்புமிக்க உன் உரிமையை ஒரு வேட்டி, ஒரு சேலை, 1000 500 காசு, 200 ரூபாய் காசு, ஒரு சாப்பாடு, இதற்கு வாங்கி கொண்டு போகிறான். அநீதி. இதை சகித்துக் கொள்ளுகிறோம். இப்ப எதற்கு இந்த கல்வி? எதற்கு படிக்கிற? எதற்கு மூளை என்ற உறுப்பு? எதற்கு சிந்திக்கிற ஆற்றல்? இதெல்லாம் எதற்கு? சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம்ங்கிறான். அதான் பகுத்தறிவுங்கிறான். அப்ப நீ சிந்திக்கிறியா? சந்தேகம் வருதா? எதுக்கு நீ காசு கொடுக்குறான்? நமக்கு இவ எதுக்கு காசு கொடுக்குறான்? நீ காசை வச்சுக்க, நல்ல ஆட்சியை கொடு. காசை வச்சுக்க, குடிக்க தண்ணியை கொடு. காசை வச்சுக்க, படிக்க கல்வியை கொடு. காசை வச்சுக்க, பயணிக்க பாதையை கொடு. காசை வச்சுக்க, தடையில்லாத